தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு நான் டி.கே. ரஜனி. இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்திய கனேடியர் கைது. அமெரிக்காவின் 10% வரி விதிப்பை வரவேற்றுள்ள இலங்கை ஏற்றுமதியாளர்கள் சங்கம். சிறிய நாட்டு வாகன விபத்தில் 35 பேர் பலி, 30 பேர் காயம். சிம்பாப்வே இந்திய அணிகளிலான 2வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி. உள்நாட்டு செய்திகள். இலங்கைக்கு போதைப் பொருளை கடத்த முயன்ற கனடா நாட்டவர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் 20 கிலோகிராம் ஹைஸ் போதைப் பொருளை நாட்டிற்கு கடத்த முயன்ற போது இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஹைஸ் போதைப் பொருளின் பெறுமதி 201.89 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட குறித்த நபர் ஓவியராக பணிபுரியும் 27 வயதுடையவர் என ஆரம்ப கட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் கனடாவின் டொரண்டோ நகரிலிருந்து போதைப் பொருளோடு கத்தாரின் ரோஹாவிற்கு பயணம் செய்துள்ளார். அங்கிருந்து அதிகாலை 2:30 மணி அளவில் கத்தார் ஏர்வேஸ் விமானம் மூலம் இலங்கைக்கு வந்துள்ளார். இந்த நிலையில் இலங்கை சுங்க அதிகாரிகள் பயண பொதிகளை சோதனையிட்ட பொழுது மரத்தில் வைக்கப்பட்டிருந்த 20 கிலோகிராம் மற்றும் 117 கிராம் பழுப்பு நிற ஹைஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரியை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதை இலங்கை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. முன்னர் முன்மொழியப்பட்ட அதிகளவிலான வரிகளோடு ஒப்பிடுகையில் இந்த 10% வரி விதிப்பானது கணிசமான சாதகமாக அமைந்துள்ளதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த வரி விகிதம் காரணமாக பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் கம்போடியா போன்ற முக்கிய போட்டியாளர்களோடு இலங்கை சமமான நிலையை எட்டியுள்ளது. குறிப்பாக ஆடை, கைத்தொழில் போன்ற துறை சார்ந்த ஏற்றுமதிகளுக்கு இது மிகவும் முக்கியமானது எனவும் இலங்கை ஏற்றுமதியாளர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். வாகன விபத்தில் 35 பேர் உயிரிழந்ததோடு 30 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்து டமாஸ்கஸ் டெய் எல்சோர் நெடுஞ்சாலையில் நேற்று இடம்பெற்றுள்ளது. பயணிகள் பேருந்தொன்றும் உள்நாட்டு பாதுகாப்பு படையினரை ஏற்றிச் சென்ற பேருந்தொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. விபத்தில் காயமடைந்தவர்கள் அவசர சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவர்களில் பலரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் தொடர்பாக சிறிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். அத்துடன் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விளையாட்டு செய்திகள். சிம்பாப்வே அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 90 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. சிம்பாப்வேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி சிம்பாப்வே அணியுடன் 3 T20 போட்டிகளில் விளையாடுகிறது. அதில் 2 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. 2வது போட்டி நேற்று ஹராரி விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சிம்பாப்வே அணி களத்தடுப்பை தேர்வு செய்தது. அதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 219 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தி ஆடிய சிம்பாப்வே அணி 17.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்து 129 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. அதற்கமைய இந்திய அணி 90 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.